ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உனக்கான ஒன்று உன்னிடத்தில் கிடைக்கப் போகின்றது. உனக்கான உறவு உன்னிடமே வந்து சேரப்போகின்றது. உன்னை விட்டு சென்ற உறவானது உன்னை தேடி உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி ஓடி வரப்போகின்றார்கள். தங்கமே, இந்த சாயப்பா சொல்லுவதை நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையானது அழகாக, மிகவும் அற்புதமாக, ஆனந்தமாக மாறப்போகின்றது. எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கு ஒன்றும் புதியது இல்லை அல்லவா? என் செல்லமே, சிங்கத்தை போல நீ என்னுடைய பிள்ளையும் கம்பீரமாக இருக்க வேண்டும். உண்மையானது உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கும். ஆனால் பொய் இறைந்த இடத்திலோ ஏளனமும் சிரிப்பும் தான் இருந்து கொண்டிருக்கும். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு நீ இருக்கவில்லை. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, நீ உண்மையான அன்போடு தான் பழகி கொண்டிருந்தாய். உன்னுடைய அன்புதான் உன்னுடைய அழியாத சொத்து. அந்த சொத்து தான் இன்று உனக்கான நல்லதையெல்லாம் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. உன் அன்பினை மதிப்பவர்களிடம் அன்பாக இரு என்று நான் சொல்ல இருக்கின்றேன். அதை போலவே நீயும் அன்போடு இருக்கின்றாய். நீ தேடிச் செல்லும் அன்பானது நிலையற்றது என்று நீ கேட்டுக்கொண்டாய். உன்னை தேடி வரும் அன்புதான் நிலையானது என்று நான் சொன்னேன். உண்மைதானே? நான் உனக்கு சொன்னதையெல்லாம் நீ இப்போது கண்டு கொண்டேன் என்று சொல்லுகின்றாய். உனக்கு நல்லது எது என்று உன் சாயப்பா எனக்கு தெரியும். தங்கமே, உனக்கு நடக்க இருக்கும் அனைத்து நல்லதுகளையும் நானே முன்னின்று நடத்தி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றேன். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்து விட்டாய், பல இழப்புகளையும் பெற்றுவிட்டாய். அதனால் தான் இப்போது பக்குவப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கின்றாய். உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன். நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய பிரச்சனைகளுக்கான உடனடியான தீர்வானது சீக்கிரமாகவே உனக்கு கிடைக்கப் போகின்றது. சிலவற்றை நீ மறந்துதான் ஆக வேண்டும். மறக்காமல் இப்படியே நினைத்து கொண்டிருப்பதால் தான் அந்த கவலைகள் எல்லாம் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களிடம் சென்று நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்காதே. அவர்களிடம் சென்று எதற்காகவும் வாதாடி கொண்டிருக்காதே. அவர்களுடைய ஆட்டம் இப்போதெல்லாம் முடிய போகின்றது. அவர்கள் ஆடும் வரை ஆடிக்கொண்டே இருக்கட்டும். அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது மாறப்போகின்றது. எவ்வளவு நாட்கள் தான் அவர்களும் ஆடுவார்கள். ஒரு நாள் களைத்து போய் கீழே விழுந்துதான் போகிறார்கள். ஒடிந்து விடுவார்கள், நொந்து போய்விடுவார்கள். கவலையே படாதே. புதிய ஒன்றை நீ தேட வேண்டும். அந்த புதிய ஒன்று உன்னுடைய ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டும். என் செல்லமே, நேற்று நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை நீ இழந்து விடுவாய் அல்லவா? அப்புறம் எப்படி செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது வரும்? உன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிவிடும் அல்லவா? உன் மனம் ஒன்றும் குப்பை கோலம் போட்டு வைக்கும் பெட்டி இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் விதைத்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய மனமானது எப்போதும் தூய்மையாகவும் நல்ல எண்ணங்களாலும் நிறைந்திருக்க வேண்டும். உனக்கு யாராவது ஏதாவது தவறு செய்தால் கூட அதையெல்லாம் சற்றென்று மறந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என் செல்லமே, உனக்கு யாரேனும் துரோகம் செய்து விட்டாலோ, உனக்கு ஏதாவது கெடுதல் செய்து விட்டாலோ கூட அதையெல்லாம் கடந்து சென்று கொண்டே இரு. இது உன்னுடைய வாழ்க்கைக்கான சோதனைகள் நிறைந்ததாக இருக்கும் என்று அவற்றையெல்லாம் முடிவு செய்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு எல்லாவற்றையும் மாற்றிக் கொடுக்க நான் இருக்கின்றேன். இது உன்னுடைய சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் வெற்றிகளை நிச்சயமாக குவிய செய்வேன். நீ கலங்கக்கூடாது. நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்ப வேண்டும். என் நாமத்தை சொல்லும் என்னுடைய குழந்தைகளுக்கு நல்லது செய்யாமல் நான் இட்டு விடுவேனா? என்னை நீ நம்பும் பிள்ளையாக இருக்கும்போது உன்னை நான் தனியாக இப்படி தவிக்க விடுவேனா? இல்லை செல்லமே, உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. நீ யாருக்குமே எந்த துன்பமும் செய்யாமல் எப்போதும் நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அவற்றையெல்லாம் தொடை தெரிந்துவிட்டு உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது என்ற சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்க நான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு இல்லை என்றெல்லாம் நீ கவலை கொள்ளக்கூடாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருக்க வேண்டும்.
நீ சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உனக்கு ஒரு மன வலிமையை தருகிறது தானே. இந்த மன வலிமையோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ போராடத் தொடங்கிவிட்டால் எல்லாமே உன்னை விட்டு கடந்து சென்றுவிடும். எந்த பிரச்சனைகளும் உன்னை துன்பப்படுத்தாது. உனக்காக நான் இருக்கின்றேன். நீ வைரம் போல, பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க போகும் நேரமானது வந்துவிட்டது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப் போகின்றாய், வெற்றி அடையப் போகின்றாய். உறுதியாக செய்யப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையானது மேலும் மேலும் உறுதியாக இருப்பதற்கு அனைத்து மகிழ்ச்சியையும் உனக்காக உன் சாயப்பா நான் கொடுக்கப் போகின்றேன். உனக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் உன் கைகளில் சேர்ப்பேன். பயப்படாமல் இரு. உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. எந்த கஷ்டமுமே உன்னை தீண்டி பார்க்க உன் சாயப்பா அனுமதிக்க மாட்டேன். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையானது சிறப்பாகவும் அற்புதமானதாகவும் இருக்கும். பல நன்மைகள் அடுக்கடுக்காக நடந்து கொண்டே இருக்கும். வெற்றிதான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கப் போகின்றது. கவலைப்படாதே. நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். உன் சாயப்பா சொல்லுவதை நிச்சயமாக உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது அவற்றையெல்லாம் கடந்து சென்று கொண்டே இரு. தேவையில்லாமல் யாராவது உன்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் அவற்றையும் கடந்து சென்று கொண்டே இரு. பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும், தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உன்னுடைய உடம்பும் மனமுமானது எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும். என் சாயப்பா எனக்கு நிச்சயம் நல்லது செய்வார். எனக்கான நியாயமானது நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்று நீ நம்ப வேண்டும். அப்போது சர்வ நிச்சயமாக அது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனக்கு என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? உனக்குள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று நீ முழுமையாக நம்பும்போது உன்னால் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நீ எதை நினைத்தும் பயம் கொள்ளாதே. பயம் என்ற ஒன்றே உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கக்கூடாது. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பக்கபலமாக இருந்து கொண்டே இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒன்று மட்டுமே உனக்குள் இருக்க வேண்டும். என் செல்லமே, எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு தெளிவும் தைரியமும் மன ஈடுபாடும் உனக்குள் இருக்க வேண்டும். உன்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கான வெற்றிகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நிச்சயமாக உன்னை ஏமாற்றியவர்களுடைய கர்ம வினையினால் அவர்கள் அதற்கான துன்பத்தை எல்லாம் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றாய். உன் கண் முன்னே நிச்சயமாக உனக்குரிய வாழ்க்கையானது இதோ வந்து கொண்டிருக்கின்றது. பிடிக்காத சில விஷயங்களை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே. நீ செய்யக்கூடிய செயலில் கவனமாக இரு. உன்னுடைய சந்தோஷமானது உன்னிடத்தில் தான் இருக்கின்றது என்று நீ நம்ப வேண்டும். நீ என்னிடம் எதை கேட்டுக்கொண்டாயோ அது எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னோடு வந்திருக்கின்றேன். இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காது. நீ தொடும் காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகின்றது. உனக்கான ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகின்றது என்று இப்போதுதானே உன் சாயப்பா நான் சொன்னேன். இதை நீ நம்புகிறாய் அல்லவா? நிச்சயமாக நீ நம்ப வேண்டும். உன்னுடைய நம்பிக்கை தான் உனக்கு அனைத்து சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். உன்னுடைய அன்பான உறவானது உன்னிடத்திலேயே வந்து சேரப்போகின்றது. உன்னை தேடி நல்ல செய்தியானது வரப்போகின்றது. உன் மனதிற்கு பிடித்தமான உன்னுடைய அன்பான உறவானது உன்னிடம் வந்து சேரக்கூடிய இந்த செய்தியானது உனக்கு மகிழ்ச்சி தானே? என் செல்லமே, உன்னுடைய சாயப்பா உனக்கு நல்லது எல்லாவற்றையும் தேடிக்கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்றுதான் இருக்கின்றேன். நல்லது எல்லாமே உன்னை தேடி வரும். சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே உன்னை தேடி வரும். நிம்மதியாக இரு, பொறுமையாக இரு. எப்போதும் உனக்கு உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் பக்கபலமாக இருந்து உனக்கு நல்வழியை காட்டிக்கொண்டே இருக்கும். மன நிம்மதியோடும் தைரியத்தோடும் நீ இருக்க வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.